ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் டே டு டே லைஃப்பில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளிப்படையாக பேசு, நான் கிளம்புறேன், அடுத்து யார், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, தொலைஞ்சு போ, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு ஒரு 35 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சென்டென்ஸாக நம்ம அப்படி இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வரேன். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே வரணும். ஓகேவா? டன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். அவரை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கேயாவது போகும்போது ஒரு ரிசப்ஷன்லையோ போய் கேட்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது எனக்கு தெரியாது, அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, அவரை கேளு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ask him அப்படின்னு சொல்லணும். ask him அப்படின்னா அவரை கேளு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, so long அப்படின்னா ரொம்ப தூரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஹரி அப் கமான் ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, கெட் லாஸ்ட். கோபத்தில் அதிகமாக இந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துவோம். எங்கேயாவது தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லும்போது கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்ட வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, கம் க்ளோஸ் அப்படின்னா கிட்ட வா அப்படின்னு அர்த்தம், நெருங்கி வா அப்படின்னு அர்த்தம். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஐ எம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹூ இஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஹூ இஸ் நெக்ஸ்ட். அடுத்து என்ன அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட். அடுத்தது யார் அப்படின்னா, ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, இஸ் தட் ட்ரூ அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்தது வெளிப்படையாக பேசு, சும்மா உள்ளே வச்சுட்டு பேசாத, உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாத, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஸ்பீக் ஃப்ராங்க்லி அப்படின்னா வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்கிறது. யாரோட, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா யாரோட போகிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த யாருடன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து கொஞ்சம் விலகிரு அப்படின்னு சொல்லுவோம், பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா இல்லையா. ஸோ இப்போ விலகிரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டே அவே அப்படின்னா விலகிரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாராவது வந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, அப்போ சொல்லுவோம் ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, சிட் ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்காக உட்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாளைக்குள். ஸோ ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருவியா அப்படின்னு கேட்டால் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எப்போ எந்த டைமுக்குள்ளே முடிப்பேன் அப்படின்னு கேட்டால் நாளைக்குள்ளே முடிச்சிருவேன். அப்போது நாளைக்குள்ளே அப்படின்னா நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயே இரு, நான் வரேன், அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, அங்கேயே இரு அப்படின்னா பி தேர் அப்படின்னா அங்கேயே இரு அப்படின்னு அர்த்தம். இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது காஃபி இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஹேவ் இட் அப்படின்னா இதை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஈட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ஹேவ் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே பாஸ்டில் ஈட்டன்னு சொல்லும்போது ஹேவோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஹேட் அது யூஸ் பண்ணலாம். சாப்பிட்டேன் அப்படின்ற போது ஹேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது ஹேவ் இட் அப்படின்னா இதை சாப்பிடு, ஈட் இட் அப்படின்றதுக்கு பதிலாக ஹேவ் இட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து உடனே போ, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீ அங்கே போகணும், உடனே கிளம்பு, உடனே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, கோ இமீடியட்லி
இமீடியட்லி அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். அப்போ கோ இமீடியட்லி அப்படின்னா உடனே போ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவனை புறக்கணி. புறக்கணி அப்படின்னா அவனை வந்து விட்டுரு. ஓகே, இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை இக்னோர் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அவனை புறக்கணி அப்படின்னா இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். இக்னோர் பண்ணு அப்படின்னா அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது இக்னோர் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நான் சொல்வதை கவனி அப்படின்னா நான் சொல்கிறது கவனி, நல்லா கவனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா லிசன் டு மீ. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்வதை கவனி, இல்லைனா என்னை கவனி அப்படின்னு சொல்லும் பொழுது லிசன் டு மீ அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து பாருங்கள், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை கொண்டு வா அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரிங் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போது அதை கொண்டு வா அப்படின்ற போது பிரிங் இட் அப்படின்னும் சொல்லலாம், பிரிங் தட் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அடுத்தது எனக்காக ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா do a favor for me. do a favor for me அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னா do me a favor அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். do me a favor அப்படின்னும் சொல்லலாம், do a favor for me அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அடுத்து ஃபேவர் அப்படின்னா உதவி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம். இன்னும் மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா do a favor for me அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னுடன் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா கம் with me. இதில் வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம், வித் மீ அப்படின்னா என்னுடன், கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வா அப்படின்னு அர்த்தம். எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ காட் இட்ன்ற வேர்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு கிடைத்தது அப்படின்ற போது ஐ காட் இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ காட் இட் யூஸ் பண்ணலாம். ஓகே, காட் இட் அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது. ஓகே, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா எஸ் ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போது குழந்தைங்க வந்து நம்ம பைக் ஓட்டும் பொழுது குழந்தைங்க பின்னாடி ஏறி உட்காடுறாங்க அப்படின்னா பாப்பா நல்லா பிடிச்சிக்கோ இறுக்கமாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஹோல்ட் ஆன் டைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே வந்து என்ன இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹோல்ட் ஆன் மீ டைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹோல்ட் ஆன் டைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், யூஸ் பண்ணலாம். ஹோல்ட் ஆன் டைட்னா இறுக்கமாக பிடி அப்படின்னு அர்த்தம். அதாவது குழந்தைங்களை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோல்ட் ஆன் டைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து திரும்ப வா அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே திரும்ப அப்படின்னு இருக்குது, இங்கே மீண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ திரும்ப அப்படின்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். மீண்டும் அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம வந்து அகெயின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ திரும்ப வா அப்படின்னு சொல்லியிருக்கு. திரும்ப வா அப்படின்னு சொல்லும் பொழுது கம் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி மீண்டும் வா அப்படின்னு சொல்லும் பொழுது கம் அகெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி தான் திரும்ப போ அப்படின்னு சொல்லும் பொழுது கோ பேக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இதே மீண்டும் போ அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் போ அப்படின்னு சொல்லும் பொழுது கோ அகெயின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். அடுத்து என்னை பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா லுக் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லுக் அட் மீ அப்படின்னா என்னை பாரு அப்படின்னு அர்த்தம். போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோபத்தில் இந்த வாக்கியத்தை வந்து உபயோகப்படுத்துவோம். தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா கோ அவே. ஓகே, கோ அவே அப்படின்னா போய்விடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவளை கட்டாயப்படுத்தாத, அவளை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டோன்ட் ஃபோர்ஸ் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஷாரா இல்லை, ஷார் அப்படின்னா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷாரா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா நாட் ஷியோர் அப்படின்னா ஷியோராக இல்லை அப்படின்னு அர்த்தம். டச்லே இரு அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிளம்பும்போது சொல்லுவோம், எப்படி சொல்கிறது, காலேஜ் ரொம்ப வருஷம் படிச்சுட்டு கிளம்பும்போது பிரியும் போது சொல்லுவோம் டச்லே இரு என் கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா கீப் இன் டச் அப்படின்னா டச்லே இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா கீப் இட்
கீப் இட் அப்படின்னா இதை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் ரீட் பண்ணலாமா ஃபஸ்ட்லேருந்து? ஸோ என் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் ரீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுவோம். அவரை கேளு, ஆஸ்க் ஹிம். ரொம்ப தூரம், ஸோ லாங். அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? சீக்கிரம், ஹரி அப். தொலைஞ்சு போ, கெட் லாஸ்ட். கிட்ட வா, கம் க்ளோஸ். நான் கிளம்புறேன், ஐ எம் லீவிங். அடுத்தது யார்? ஹூ இஸ் நெக்ஸ்ட்? அது உண்மையா? இஸ் தட் ட்ரூ? வெளிப்படையாக பேசு, ஸ்பீக் ஃப்ராங்க்லி. யாருடன்? வித் ஹூம்? விலகிடு, ஸ்டே அவே. இது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? ஒழுங்கா உட்காரு, சிட் ப்ராப்பர்லி. நாளைக்குள், பை டுமாரோ. அங்கே இரு, பி தேர். இதை சாப்பிடு, ஹேவ் இட். உடனே போ, கோ இமீடியட்லி. அவனை புறக்கணி, இக்னோர் ஹிம். நான் சொல்வதை கவனி, லிசன் டு மீ. இல்லைனா என்னை கவனி அப்படின்னா லிசன் டு மீ. அதை கொண்டு வா, பிரிங் இட். இல்லைனா பிரிங் தட். எனக்காக ஒரு உதவி பண்ண, டூ எ ஃபேவர் ஃபார் மீ அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா டூ மீ எ ஃபேவர் அப்படின்னும் சொல்லலாம். என்னுடன் வா, கம் வித் மீ. எனக்கு கிடைத்தது, ஐ காட் இட். புரிந்தது, எனக்கு புரிந்தது, ஐ காட் இட். இறுக்கமா பிடி, ஹோல்ட் ஆன் டைட். திரும்ப வா, கம் பேக். மீண்டும் வா, கம் அகெயின். திரும்ப போ, கோ பேக். மீண்டும் போ அப்படின்னு சொன்னால் கோ அகெயின். என்னை பார், லுக் அட் மீ. போய்விடு, கோ அவே. அவளை கட்டாயப்படுத்தாத, டோன்ட் ஃபோர்ஸ் ஹர். ஷியோரா இல்லை, நாட் ஷியோர். டச்சில் இரு, கீப் இன் டச். வச்சுக்கோ, கீப் இட். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டன். தேங்க்யூ.